ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு 2லேருந்து 3 தடவை அலசி கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வெயிட்டை போட்டு வேக விட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, வரமிளகா போட்டு நல்லா வறுபடும் போது ஒரு கைப்பிடி தேங்காயையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வரும்போது நல்லா பொடியாக அரிஞ்ச தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து தக்காளி நல்லா குழைய வெந்து வந்ததுக்கப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலை, அதோட கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வேக வச்சு வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி இதில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையானதை ஆட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா பர்ஃபெக்டான குட்ஸ் தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.